வெல்கம் டு ஜெகமே யூடியூப். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூரியோட கதையில பிரசாந்த் பாண்டியராஜோட டைரக்ஷன்ல அப்துல் வஹாப்போட இசையில ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருக்க மற்றும் ராஜ்கிரண், ஜேபி, பாலசரவணன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க மாமன் படத்தோட ரிவ்யூவை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மாமன் அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ வரைக்குமே நம்ம குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, அக்கா, சித்தப்பா, பெரியப்பா, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க யார்கிட்டையும் கேட்க தயக்கப்படுற, கூச்சப்படுற எந்த ஒரு பொருளானாலும் எந்த ஒரு விஷயமானாலும் மாமா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கூச்சம் இல்லாம டக்குன்னு மாமா எனக்கு இதை வாங்கி கொடு, மாமா எனக்கு அதை வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த மாமன். அந்த மாமன் மாப்பிள்ளை உறவை பத்தி சொல்ற படம் தான் இந்த மாமன். ஓப்பனா சொல்லணும்னா ஒரு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்துல் வஹாப் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. இந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், படத்துல சாங்ஸுக்கு வர மியூசிக் ஆகட்டும் சும்மா பயங்கரமா பின்னுது. இந்த படத்துல ஒரு சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அக்காவை வந்து சூரி வந்து செக்கப்புக்கு கூட்டு போவார். அந்த செக்கப்புக்கு எல்லாரும் வரிசையா உட்காந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அக்கா சூரியில உட்காந்து இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தவங்க கை குழந்தைய வச்சிருப்பாங்க. அந்த கை குழந்தைய எடுத்து அவங்க அக்கா கையில கொடுத்து அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா சூரி பின்னி எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் அந்த குழந்தை கருவுல இருக்க குழந்தை அதோட மூவ்மெண்ட் கேட்கறதுக்காக அந்த ஹெட்ஃபோன் கொடுத்து வந்து ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கூஸ் பம்ஸா இருக்கு. தியேட்டர்ல வந்து சூரி நடிக்கிற விதம் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் மெருகேறிக்கிட்டே இருக்கு. நடிக்கல அந்த ஒரு சீன்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா படம் பார்க்குற நம்மளும் ஒரு மாமனா அந்த படத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். இந்த படத்துல சூரியோட ஆக்டிங் பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு மாமாவா, அக்காவுக்கு தம்பியா, ஐஸ்வர்யா லட்சுமி ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு லவ்வரா, எல்லா இடத்துலயும் ரொமான்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், அந்த குழந்தைகிட்ட வர பாசம் ஆகட்டும், அக்காவுக்கு நடக்கிற பாசம் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இல்லை எல்லாரும் கான்டாக்ட் பண்ணி பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துல ஒரு ஸ்கூல் ஃபைட் வரும். அந்த ஃபைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரி முழுக்க முழுக்க இனிமே வரப்போற படங்கள்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் ஃபைட் அதுல பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலசரவனோட பண்ற காமெடி நம்மளோட பழைய சூரி இன்னும் காமெடியில இன்னும் சூரி வந்து அப்படியே தான் இருக்காரு. சந்தானம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு காமெடி வந்து சரியா போகல. பட் சூரி வந்து பாத்தீங்கன்னா காமெடியிலையும் பாலசரவனோட சேர்ந்து பின்னி எடுத்திருக்காரு. படம் ஃபுல்லா சூரி மட்டுமே மாமனா அந்த படத்தை தாங்கி கொடுத்திருக்காரு ஒரு பில்லரா. படத்தோட ஹீரோயின் ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்த படம் கட்டா குஸ்தியில பயங்கர ஆக்ஷன் ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப பாங்கான ஒரு கேரக்டர், ஒர்க்கிங் டாக்டர் இவங்க லவ் பண்ணி அதனால குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் வந்து அவங்க வெளிப்படுத்துற எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அவங்களுக்கு சூரிக்கு நடுவில் வர அந்த ரொமான்ஸ்ல வர இதாகட்டும், இவங்க வந்து அடுத்த ஒரு குடும்ப பாங்கான ஒரு ரொமான்ஸ் கேரக்டருக்கு முழு தகுதி நான் அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமா அதில் சொல்லிட்டாங்க. அடுத்து படத்துல சூரியோட மாப்பிள்ளைய நடிச்சிருக்காரு இல்லைங்களா அந்த குட்டி பையன், நம்ம டைரக்டரோட பையன்தான். அந்த படம் சூரி வந்து எந்த அளவுக்கு வந்து படத்தை தாங்கி கொண்டு போறாரோ அந்த பையனோட லூட்டையும் மாமான்னு அந்த பையன் ஓடி ஆடுறதும் அவ்வளோ சண்டைகளுக்கு அப்புறமும் வந்து மாமா வேணும்னு சொல்லி அந்த பையன்கிட்ட வந்து எப்படி அந்த எக்ஸ்பிரஷன்லாம் அந்த மூவியில வாங்கினாங்கிறது தெரியல. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படம் பின்னுது. இனி அடுத்து வரப்போற படங்கள்ல இந்த குழந்தை நட்சத்திரமா இந்த பையனையும் நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலைங்க பேக்ரவுண்ட் இசை, சூரியோட நடிப்பு, இது எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒரு டைலாக் இருக்கு. இனிமே உங்க குழந்தைங்க, உங்க அக்கா குழந்தைங்க, தங்கச்சி குழந்தைங்க, வீட்டுல எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, இனிமே இந்த டைலாக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக போகுது. என்ன பெத்தாரு இந்த டைலாக் சொல்லும் போது படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் புல்லரிச்சு போகுது. இந்த டைலாக் இனி எல்லா குடும்பத்திலையும் இந்த டைலாக் குழந்தைங்களுக்கு ஒரு செல்ல பேரா வந்துடும். அதுல மாற்றமே கிடையாது இந்த படத்துக்கு அப்புறம். எல்லாம் மேல படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த குழந்தை உட்காந்துருக்கும். அந்த கண்ணாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரி கையை வச்சுட்டு சூரி போயிடுவாரு. நம்ம அந்த இடத்த விட்டு போக மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து தேட்டருக்கு எந்திரிச்சு வர்றதுக்கு வந்து ஒரு மனசே இருக்காது. அதுவும் அந்த கை வைக்கிறதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இருப்பாருங்க அப்துல் வஹாப் வயலின்ல சும்மா போட்டு நம்மளை அப்படியே உருக்கி பின்னி எடுத்துருது. இந்த படம் மாமனா இருக்க வேண்டிய, மாமனா ஆயிருக்கிற யாரும் இது வரைக்கும் உங்க அக்காவோட சண்டை போட்டு இல்ல தங்கச்சியோட சண்டை போட்டு இருந்தீங்கன்னா இனிமே இந்த படத்தை பார்த்துருந்தாங்க இல்ல பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு மேல சண்டை போட மாட்டீங்க, போய் பேசிட்டீங்க. அப்படியாப்பட்ட ஒரு தரமான படம் தான் மாமன்.